அன்பான தமிழர்களே, ஒரு செக் மந்த் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் காதலை பற்றி கண்டுட்டு இருக்க கனவு, அந்த கனவு எல்லாம் நனவாகுமா? நம்ம 1000 காதல் கோட்டை கட்டி வச்சுருப்போம். ஆனால் கட்டி வச்சுருக்க கோட்டை வந்து ஸ்திரமாக வந்து உங்களோட எதிர்காலத்தில் நிலச்சி நிற்குமா? இல்லை நீங்கள் அதில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைனா புரிதல் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கனவுகள் நனவாகலைன்னா நாம் தான் வருத்தப்படுவோம். அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுன்னா அதில் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஷோ! வீடே கட்டிட்டீங்க. ஓ! நெறைய கார்ட்ஸ் இருக்கு. ஸோ என் கண்கள்ல தெரியிற கார்ட் மட்டும் இழுக்கிறேன். ஒரு பஞ்சே கீழ விழுந்திருக்கு. யாங் எனர்ஜி, இந்த கார்டு, அண்ட் தென் இந்த கார்டு. ஸோ நீங்க கண்டிப்பா கட்டிட்டு இருக்க காதல் கோட்டை, வீடு எல்லாமே வந்து நனவாகும். பிரபஞ்சம் ரொம்ப தெளிவா டப்புன்னு பொட்டில் அடிச்ச மாரி சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, நீங்க கட்டிட்டு இருக்க காதல் கோட்டை எங்கேயும் போக போறதில்ல. அது தொங்குனா கூட பரவால்ல. இந்த அப் மூவில வர மாதிரி பலூனை கட்டி நீங்கள் மேலே தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, அந்த வீடு உங்களுக்காக காத்துட்ருக்கு. டிக்டாக் டைம் வந்து போய்கிட்டே இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும், அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. டைமை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. இது யாங் எனர்ஜி, மாஸ்குலின். மாஸ்குலினுக்கு வந்து ஏதோ டைம் போயிட்டுருக்கு. அபவுட் அ ஹவுஸ், ஒரு வீடை பற்றின பிரச்சனை. நீங்கள் வெறும் அப்சர்வ் பண்ணுறவங்களா மட்டும் இருங்க. இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி. அவங்க அந்த வீடு பற்றின கனவு, அதில் ஏதோ டைம் ஓடின்ட்டுருக்கு. கரெக்டாக டைமுக்குள்ளே பண்ணணும். டைம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பண்ண முடியாது. மேபி டிக்டாக் அப்படின்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட். நான் சொன்ன மாதிரி அப் மூவியில் வர மாதிரி பலூன் மேலே எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீழே கிடைக்காதுல, மேலே பறந்துடும். ஸோ டைம் இஸ் ஃப்ளையிங். பிரபஞ்சம் அதான் சொல்கிறாங்க. இங்கே வந்து அதே பலூன், அதே ரவுண்ட் தான். அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சேஃபான கனெக்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு, உங்களோட சேர்ந்து ஒரு வீடு அப்படிங்கிற ஒரு நிரந்தரமான பந்தத்தை உருவாக்குறதுக்கு டைம் இஸ் ரன்னிங் அவுட். டிக்டாக் அவங்க வந்து இதை வந்து அப்படியே கடைசி வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, டைமுக்குள்ளே நீ பண்ணாதான் இது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் அது பண்ண முடியும். நோ பிளேஸ் லைக் ஹோம். நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே. பட் இது எப்போ நடக்கும் அப்படின்னா, அவங்க சரியான தருணத்தில் ஆக்ஷன் எடுக்கணும். அவங்க வந்து சிலர் வந்து நடக்கிறது நடக்கட்டும், நான் இப்போ பண்ண மாட்டேன், எனக்கு இது சரியான டைம் இல்லை, எக்ஸ்கியூசஸ் யாராவது சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க, எக்ஸ்கியூசஸ் மட்டும்தான் உங்களோட இருக்க போது, காதல் இங்கே இருக்க போகிறது இல்லை. டு பி ஃப்ரேங்க், அப்சர்வர் உங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியிலேருந்து வேடிக்கை மட்டும் பார்க்க சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு முட்டை மேலே உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். எங்கேருந்து விழுந்தாலும் பூனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் விடும். அது கைகளை வந்து கீழே ஊனி தான் நிற்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் விழுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் விழுந்தால் நீங்கள் அடிப்பட மாட்டீங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் உங்களை தூரமாக விலகி இருக்க சொல்கிறாங்க. ஸ்டே அவே. அப்சர்வ் மட்டும் பண்ணுங்கள், உங்கள் வேலையை பாருங்கள். இது வந்து மாஸ்குலினோட பவர், மாஸ்குலினோட கடமை. அவங்க தான் இந்த கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பண்ணணும். அப்படி டைமுக்குள்ளே பண்ணல அப்படின்னா இந்த கனவு மட்டும் அவங்களுக்கு கனவாக தான் இருக்க போகுது. ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்களோ, நான் வந்து அந்த ஸ்பைரல் எனர்ஜி அங்கே பார்க்குற மேலே நிலா இருக்க இடத்துல, அதனால தான் இங்கேயும் ஒரு நிலா வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது. ரொம்ப குழம்பிட்டு இருக்காங்க. பட் இது அவங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் அவங்களோட டெஸ்டினி அப்படிங்கிறது. பட் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவங்களுக்கே கூட இது க்ளூவாக இருக்கலாம். நைட் டைமில் வானத்தை பார்க்கும்போது, நிலாவை பார்க்கும்போது இதையும் ஒன்று அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. மேபி அவங்க எதனால் குழப்பிக்கிறாங்கங்கிறத வந்து ஆழமாக பார்த்தா அதுலேயே விட இருக்குது. பட் அது அவங்க தான் பண்ணணும். நீங்கள் பார்க்குற யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து மாஸ்குலின் எனர்ஜி. உங்களுக்கு யார் மாஸ்குலினோ, இதை பார்க்குறது மாஸ்குலினாக இருந்தால் நீங்கள் இதை பண்ணணும். அப்படி இல்லைன்னா மாஸ்குலின் எனர்ஜி தான் இதை பண்ணணும். வீடு கட்டுறது அவங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜம்ப் ஆகுது. ஃப்ளிப்பு, டாயில் அண்ட் லேபர். ரொம்ப தெளிவாக இருக்குது. என்னென்னா, அவங்களோட மாஸ்குலினோட கடின உழைப்பை, ஃபெமினன் எனர்ஜி. நீங்கள் வந்து மகாராணி தான், நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஓ மை காட், ஜெயில். யாரோ ஒருத்தங்க இந்த பர்சனை பிளாக் பண்ண நினைக்கிறாங்க. அது ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த பர்சனோட, அதாவது இந்த மாஸ்குலினோட பணத்தை, அவங்களோட வேர்வையை, உழைப்பை திருட பார்க்குறாங்க. ஏன்னா வெல்டிமன்
அவங்கள கட்டி போட்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது அவங்கள கட்டி போட்டு வச்சா அவங்களுக்கு காசு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இது மோஸ்ட்லி ஃபேமிலியாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. மேபி இல்லைனா ஃபேமிலி டிஸ்பியூட்டாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஜுடிகேஷன் இருக்குது. மேபி ஃபேமிலி வெல்த் ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த பர்சன் ஒரு வெல்தி மேன், பட் அவங்கள வந்து பிளாக் பண்ணுறாங்க. இல்லை அது வந்து ஏதாவது கேஸ் போட்டு அவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவங்களோட கடின உழைப்பு, அவங்களோட செல்வத்தை திருடிக்கணும்னு ஃபேமிலியே பிளான் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ வந்து இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க, டிக்டாக் நீங்கள் அந்த டைமுக்குள்ளே எஸ்கேப் ஆனால் தான் எஸ்கேப் ஆக முடியும், இல்லைனா அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன் அப்ரைட்டில் தானே இருக்குது. எஸ், மேன், மெயின் மேல். ஸோ பிரபஞ்சம் அவங்கக்கிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன ரோலோ அதை ப்ளே பண்ணணும். டவுன் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே நீங்கள் வந்து பவரில் நிற்கிறீங்க, த மகாராணி மாதிரி. அதே மாதிரி தான் இவங்க வந்து அந்த கிங் அப்படிங்கிற பவரில் அவங்க ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபேமிலியில் ஏதாவது டிஸ்பியூட் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணணும். அதை பர்டிகுலர் டைம்குள்ளே ஹேண்டில் பண்ணலைன்னா அது வந்து காலம் கடந்த விஷயமா போகும். அதுக்கப்புறம் இந்த வீடு வந்து அவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது பிரச்சனை, பெரிய கேள்விக்குறி தான். ஃப்ரெண்ட்ஷிப், மேபி ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் கிடைக்கும். அவங்க வந்து அவங்க பவரில் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா, இல்லைனா வந்து இந்த சூழ்நிலையில் ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. உங்களை எதுவும் மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி, நேர்மையாக பேச சொல்கிறாங்க, வெளிப்படையாக பேச சொல்கிறாங்க. மேபி இந்த பர்சன் கிட்ட டிரான்ஸ்பரன்சி இல்லை, மனசு விட்டு பேசுகிற பழக்கம் இல்லை. எதாக இருந்தாலும் அது ஃபேமிலியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து ஓப்பனாக பேசணும். இதுதான் மாஸ்க், மேபி அவங்களுக்கு தைரியம் இல்லை, டு பி ஃப்ரேங்க். இல்லைனா வந்து மழுப்புறது, எமோஷ்னல் ரிப்பேர். அவங்களுக்கு வந்து அந்த தைரியம் கிடையாது. மேபி சின்ன வயசில் நிறைய எமோஷ்னல் வூண்ட்ஸ் இருக்கலாம், எமோஷ்னல் ஹீலிங். அதை தான் அவங்க வந்து ஹீல் ஆகணும், அது அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். மேபி ப்ராப்பராக வந்து எமோஷ்னல் ஹீலிங் ப்ராசஸ்லாம் போனால் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் எடுக்க சொல்கிறாங்க. தே நீட் டு டூ சம்திங். எதாக இருந்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் ஓப்பனாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது ஓப்பனாக பேச சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரன்சி ரொம்ப அவசியம். இங்கே பார்த்தீங்க, டீல் பேசும்போது இல்லை ஃபேமிலியில் டிஸ்பியூட் இருக்கும்போது மென்று முழுங்கணும் அப்படின்னா அவங்க என்ன ஆட்டம் போடுறாங்களோ அந்த ஆட்டத்தை போட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன வேணுங்கிறத ஃபஸ்ட் ஓப்பனாக சொல்லுங்கள், அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்றாங்க பிரபஞ்சம். ஸோ மென்று முழுங்குனீங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்றாங்க. லக்கி கார்ட், பிளாக்கேஜ், உங்கள் லக்கை பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. யாரும் ஒருத்தங்க ஸ்பை பண்ணிகிட்டே இருக்காங்க உங்களை, இல்லைனா இந்த பர்சனை. அவங்க ரூம்குள்ளே எட்டி பார்க்குறது, கீஹோலில் எட்டி பார்க்குறது, இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து அந்த மெயின் மேலே பிளாக் பண்ணுது. என்ன கார்ட் பாட்டம் டெக்கில்? டூ ஆஃப் கப்ஸ். கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. டோர் ஓப்பன் பண்ணணும். இந்த வீட்டோட டோர் ஓப்பன் ஆகணும் அப்படின்னா டைம் இஸ் ரன்னிங் அவுட். அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், உங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் இல்லைனா ஒரு கிஃப்ட் பரிமாறிக்கணும் அப்படின்றாங்க. அந்த கிஃப்ட் காதில் சொல்கிறதா கூட இருக்கலாம். கிங் ஆஃப் சோர்ட்ஸ், குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபாதர் அண்ட் மதர் ஃபிகர். பணம், கண்ட்ரோல் அண்ட் மணி மைண்டட். அவங்க தான் இந்த மெயின் மேலே பிளாக் பண்ணுறாங்க. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் யார் 2 பேர் இருக்காங்க, மேபி ஃபேமிலி, பிரதர்ஸ். அவங்க இந்த காசில் வந்து பங்கு எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபாதர் இஸ் ஸோ கண்ட்ரோலிங், அரகன்னு கூட சொல்ல முடியும். இது வந்து நார்சிசிஸ்டிக் ஃபாதர் ஃபிகர். மதர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்தாசை பிடிச்ச, பண கண்ட்ரோல் பிடிச்ச, தாங்கிற அகங்காரம் பிடிச்ச ஒரு கேரக்டர். ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து இந்த மெயின் மேல் அப்படிங்கிற கேரக்டரை பிளாக் பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த பர்சன் வீட்டை விட்டு வெளியில் வரணும். அப்போ தான் இந்த பர்சனுக்கு லக், இஃப் இட் இஸ் நீடட். ஓ, சன் கார்டு. இது வந்து 2 ஆஃப் கப்ஸ். இதுதான் உங்களோட பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓவராலாக எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களை சுற்றி 1000 நடக்கட்டும், டைம் இஸ் ரன்னிங் அவுட். ரொம்ப வாழாவாக என்ன சொல்கிறது, இழுத்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் காதில் சொன்னாலும் அதில் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பிரபஞ்சத்தோட சார்ட்டில் இல்லைனா அவங்களோட டைம் டேபிளில் உங்களுக்கு கனெக்ஷனுக்கான டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப ஒன்றும் சேர முடியாது. நீங்கள் எவ்வளோ தான் தலைகீழாக நின்னீங்கனாலும் அது நடக்காது. ஸோ எப்போயுமே டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
நான் ஏன் இந்த டைம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ அந்த ரோட்டில் இந்த டைமுக்கு போனேன்னா உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்றா என்ன பண்ணணும், அந்த டைம் தாண்டி போகணும், இல்லைனா வந்து அந்த ப்ரோக்ராமே அன்றைக்கி இல்லாமல் போஸ்ட்போன் பண்ணணும். ஆனால் இந்த பர்சன் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு போய் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்து இது வந்து எவ்வளோ பெருசு. அதனால டைம் நீ இந்த டைமில் நீ போய் ஆக்சிடெண்ட்டில் மாட்ட முடியாது. மாட்டினா உனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஒரு பிஸ்னஸ் டீல், நீ வந்து ஒரு பெரிய ஃபார்ச்சூன், இந்த காதலில் வந்து அவங்களுக்கு ஒரு லக்கு மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த ஃபார்ச்சூனை நீ இழக்க வேண்டிய இருக்கும், அந்த அதிர்ஷ்டத்தை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு போகிறவங்களுக்கு அந்த காதல் கிடைக்காது, அவ்வளோதான். அந்த டீல் வந்து நீங்கள் அந்த டைமுக்கு போனால் தான் கிடைக்கும். பிரபஞ்சம் வார்ன் பண்ணியும் போய் நீங்கள் ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அந்த அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி நடக்கும்? நடக்காது. அதுதான் இங்கே. ஸோ பிரபஞ்சம் ஏதாவது கைடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் ஃபாலோ இட். அது உங்கள் நல்லதுக்காக தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், பட் அது எப்போயுமே உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். இப்போ கைடன்ஸோட இந்த ரீடிங்கை நான் முடிக்கிறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு. லவ் இஸ் அரவுண்ட் த கார்னர் வர்த் த வெயிட். ஸோ காத்துட்ருங்க. ஓகே, உங்களை காத்துட்ருக்க சொல்கிறாங்க ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் உங்கள் பவரில் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் வேலையை சரியாக பார்க்குறீங்க. மாஸ்குலின் ஆல்ரெடி உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, பட் அது கண்டினியூ பண்ணணும். ஸோ காதல் வந்து நீங்கள் கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸும் ரொம்ப தொலைவில் இல்லை. கீப் மூவிங் ஃபார்வர்ட் இன் யுவர் ஓன் ஜேர்னி. உங்களுக்கு அதுதான் நான் சொன்ன மாதிரி தான். நீங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். மாஸ்குலின் அவங்க தான் ஸ்டாண்ட் பண்ணணும். ட்ரிகர்ஸ் ஆர் தேர் ஃபார் அ பர்பஸ், ஹீல் இட். இந்த மாஸ்குலினுக்கு பிரபஞ்சம் சொல்கிறது ஒன்று தான். ட்ரிகர்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரே ஒரு விஷயம்தான், அதை நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அங்கே வேறு எதுவும் காரணம் இல்லை. ஸோ ஏதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் ஒன்று இருக்குது. சரண்டர் டு த கனெக்ஷன் கம்ப்ளீட்லி, அக்செப்ட் த வே ஆஸ் இட் இஸ். என்ன இந்த கனெக்ஷன் நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கோங்க, எல்லாமே காரணமாக தான் நடக்குது. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க இருக்க மனஸ்தாபம் நீங்கும். அதே சமயம் வந்து மாஸ்குலின் நீங்கள் டைமுக்கு பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் யாரை ப்ளைம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பவரில் நிற்கிறாங்க. ஷீ இஸ் அட்ராக்டிங் டிவைன் கவுண்டர் பார்ட். நீங்கள் அந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணலைன்னா யூ கான் பி த டிவைன் கவுண்டர் பார்ட். அவ்வளோதான். இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் இட். அதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் நொந்துக்க முடியாது. ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.